கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அடியார்களோடு திருப்புகழ் தலங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான யாத்திரையை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு முருகனுடைய பக்தர்களுக்கு மிகவும் பிடித்த முக்கியமான தலத்தை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக. அது எதுங்க சிரகிரி? நல்ல பெயர் புரிஞ்ச தலங்கள் உண்டு, திருப்போரூர்னு உண்டு. ஆனால் சமராபுரினா சிலருக்கு தெரியாது. சமராபுரினா திருப்போரூர். பழனி தெரியும், அது மலையடிவாரத்தில் இருக்கிறதுக்கு பேர் ஆவினன்குடி. சுவாமி மலைன்னு தெரியும், திரு ஏரகம்னா சிலருக்கு தெரியல. அதே மாதிரி திருச்சீரலை வாயினா திருச்செந்தூர். அது மாதிரி சிரகிரி, சென்னியம் மலை, சென்னியங்கிரி, இது எல்லாமே சென்னிமலையில் இருக்கும் முருகப்பெருமான். முருகனை கூப்பிடுறார் பாலதேவராயர், சிறுகிரி முருகா சீக்கிரம் வா. நீங்கள் கூட சொல்லுங்கள், சிறுகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சிறுகிரி வேலவன் சீக்கிரம் வருக. எந்த பிரச்சனாலும் அவன் தானே ஓடி வரணும். நமக்கு ஓரளவுக்கு மேலே எவ்வளோ நியாயமாக இருந்தாலும் சில சமயம் சவால்கள் வருது. நமக்கு ஓரளவுக்கு மேலே இங்கே அதிகாரமோ ஆற்றலோ இல்லை. அப்போ சிரகிரி வேலவன் இருக்கின்றான், சத்தியமாவது சரவணபவ, அவன் வந்து நம்மை காப்பான். சென்னிமலைன்னு பேர். சென்னினா தலை, தலையாய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 1300 படி ஏறி போனால் தான் பார்க்கலாம். பெரிய மலைன்றதுனால கூட தலையாய மலைன்னு சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல வள்ளியும் தெய்வ யானையும் அமுதவல்லி சுந்தரவல்லி என்ற நாமத்தோடு வலம் வரும்பொழுது நமக்கு காட்சி தருவார்கள். பலருக்கும் அருள் கிடைத்த இடம் இது. சென்னிமலை தலபுராணம், சென்னிமலை பிள்ளைத்தமிழ் என்று இதற்கென்று தமிழ் பொக்கிஷங்கள் நிறையவே உண்டு. படியேறு செல்லும் பொழுது புளிய மரம் இருக்கும், அங்கே அடியில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருப்பார், இடும்பன் சன்னதி இருக்கும். அவ்வளவு அழகாக திருமேனியுடைய கிழக்கு நோக்கிய திருமண்டலமாக, திருமுக மண்டலமாக முருகப்பெருமான் இங்கே வீற்றிருக்கின்றான். எல்லாருக்குமே தெரியும், திருவேழிமிழலைன்னு திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் பஞ்ச காலத்தில் மக்களுக்கு அவர்கள் சேவை செய்யணுன்றதுக்காக ஒவ்வொரு நாள் ஒரு தமிழ் பாடல் அவர்கள் பாடும் பொழுது சிவபெருமான் படிக்காசு ஒவ்வொருத்தருக்கும், ஒருத்தருக்கு இந்த பக்கம் கோபுரத்தில் இருக்கிற பலிப்பீடம், இன்னொருத்தருக்கு வேறு பக்கம் இருக்கிற பலிப்பீடத்தில் படிக்காசு சிவபெருமான் கொடுத்தார் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல தமிழ் பாட்டு கேட்டு அந்த தமிழ் பாடலை மெச்சிய முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு படிக்காசு கொடுத்த தலம்னு தமிழறிஞர்கள் சொல்கிறார்கள். அருணகிரியாருக்கு படிக்காசு கொடுத்த முருகன் நமக்கு வளமான வாழ்க்கையை தரமாட்டானா சொல்லுங்கள். இந்த இடத்துல சரவண பெருமாள், அதாவது முருகனுடைய பல நாமம் உண்டு, அதில் பல வடிவங்கள் உண்டு. 2 முகம் 8 கரங்கள் கொண்ட அக்னி வடிவத்தில் முருகனை தரிசனம் செய்யணுமா, இங்கே வந்து பார்க்கலாம். சிங்கவாகன பெருமாளாக இப்படி முருகனுக்கு என்று பல வடிவங்கள் உண்டு. நம்ம எல்லாருமே வேல் தாங்கிய வள்ளி தேவையானையோடு இருக்கக்கூடிய முகமோ, சண்முகரோ, பாலமுருகனோ இப்படி தான் பார்க்குறோம். ஆனால் முருகனுக்குனே பல வகையான வடிவு அழகுகள் உண்டு. அப்படி பல வடிவங்களில் முருகனை தரிசிக்க வேண்டும் என்றால் சென்னிமலை வரலாம். இதுக்கெல்லாம் மேலாக கந்தர் சஷ்டி கவசம் பாலதேவராயர் பாடிய அற்புதமான ஒரு மலை சென்னிமலை என்ற நம்பிக்கையும் உண்டு. அப்படியே மலை மேலே 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 ஏறி ஏறி போகும் பொழுது ஒரு ஏகாந்தமான காற்று. அங்கே அரோகரான ஒரு நாள் உட்கார்ந்து முருகனை அப்படியே தவம் செய்து அங்கே வந்து சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று அந்த முருகனுடைய கவசங்களை பாடினீர்கள் என்றால் அது போன்ற ஒரு அற்புதமான உணர்வே நமக்கு கிடைக்காது. முருகன் அடியார் ஒருவருக்கு முருகன் நேராக காட்சி கொடுத்த இடம், திருப்பாதங்களை காண்பித்த இடம். 12 கரங்கள், அம்பு, வில், கோழி, அபயகரம், வரதகரம், மாலை, இப்படி எல்லா விஷயத்தோட 12 கரங்களோட நிறைவாக முருகப்பெருமான் அடியார்களுக்கு திருப்பாத அழகோடு காட்சி கொடுத்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை. அதனால் சென்னிமலைனா தலையாய மலை. அதனுடைய பெருமையையும் பழமையையும் சொல்லவே முடியாது, அவ்வளவு புராதனமானது. அதனால் ஈரோட்டிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் பயணித்தீர்கள் என்றால் மிக மிக பிரசித்தி பெற்ற முருகப்பெருமானுடைய ஒரு திருப்புகழ் பாடல் பெற்ற சென்னிமலை முருகனை நீங்கள் தரிசனம் செய்யலாம். சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக என்று சென்னிமலை அடைந்து அவன் அருளை பெற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.